என் கல்லறையில் அவள் இறக்கமில்லாதவள் என்று பாடுங்கள். என் கல்லறையில் வரையிலுப்பை முத்து ஒரு பைத்தியக்காரன் என்று கண்கள் தீட்டும் பாடல் எல்லோரி அது கண்ணில் நீரை வரவரைப்பது செங்கல் பார்க்கும் அன்பு என்பது நம்மை சித்தராக்கி அலைய வைப்பது. காதையே வா வா தாதையே தாதையே பிள்ளைப்பாயத்திலே செத்து போகும் செத்து போ செத்து போ. அப்படி இல்ல யாருக்காக நெட்டு யாருக்காக உள்ள சண்டை பெரிய சண்டை யாருக்காக என்ன எங்கடா பாட சொல்ற? என்னது அது உனக்கு கிடைக்காதா? யாரா போறாமல் வந்து பாடுறேன். அந்த தாராசனி வலிப்பாயா? உன் பேனாவிலே மை என்று உரைத்தார்கள். ஆமா, பேனாவில் மை இருக்கிறதா? அது இல்லாததான் வீட்டுல நான் நாளைக்கு வந்து டிஎன்பிசி எக்ஸாம் எழுத போறேன். அதனால என் பேர் அவங்க மை இல்லை. அதுதானே உள்ள போட வந்து தரேன்னு சொன்னேன். இப்போ கொடுத்து ஊத்தி வச்சிருக்கேன். கொடுக்க முடியாதுடா. ஆமா, அது வராதா? வராது, உள்ள வராது. ஆனா தேடி அப்ப ஏன் வச்சிருக்கேன்? நாட்டு இளவரசு ஒரு மரியாதையே இல்ல. இளவரசரா எப்படி இருக்கு? எப்படிடா இருக்கணும்? இளவரசருக்கு தானாக மணிக்க வேண்டும். நீ பேனாவிலே எழுதி கொண்டிருக்கிறேன். அதெல்லாம் புல்லா இருக்குது. என்ன பேனாவில மைய புல்லா ஆல்ரெடி ஒரு வாரமாக புல்லாக கழிக்கின்றார். உனக்கு புல்லாக நாங்கள் கொடுத்து அப்புறம் வர வைத்திருக்கிறோம். புல்லா என்றால் எப்படி? அதன் முன்னால் என்ன செய்தார்? ஒரு வாரம் காப்பலை வீழ்ந்து விட்டு எங்கள் தாலி அறுத்தார். உங்கள் கண்ணை வைத்தோம். வீட்டிலே எங்கள் தாலி அறுத்தார் என்று போய் சொல்லிவிட்டார். வீட்டில் நாங்கள் புதைத்து வைத்தோம். ஆனா பொட்ட உன்னை மாரி ஆட்டக்காரி எவனும் கிடையாது. பொட்டப்பா அப்ப ஓனர் கூட பொட்ட யாரா நீ என்ன சொன்ன? ஒரு மொழியில ஏன் பேசுற? வேற யாரு? சரி, வேற யாரு? அப்பா அம்மா சொல்ற ஆகட்டும். இளவி வந்ததென்று நீ இலக்கை அழைத்தேனான். இலக்கு நிலவி வந்ததென்று நீ இலக்கை அழைத்தேனான். நீலக்கு போது எழுந்த நிலவை நான் திருப்பியேனான். இன்று வர பெற்றதில்லை, கைவீரலும் பட்டதில்லை.
என்று நினைத்திருந்து பிள்ளைப்பாக்கம் ஏரிக்கரையில் நின்றிருந்தேன். வாழ்க நீங்கள் வாழ்க வாழ்வில் இலகரமாய் சொல்லட்டுமா ஊரறிய பாடட்டுமா நல்லவர்கள் வாழ வேண்டும் நன்மையெல்லாம் சேர வேண்டும் பொன்மகளும் மன்னவனும் பெருவாழ்வு வாழ வேண்டும். வாழ்க நீங்கள் வாழ்க வாழ்வில் இலகரமாய். ஏய் என் வைத்தியர்ஷிலு என் மாத்த ஊருக்கு ஊருக்கு வாங்கிடுறா. அந்த பயமு கண்ணில 30 மீன் மாட்டோமா பயம் மீன் வச்சிட்டாரு. ஏமா எங்க சரவணன் வந்தாரு 20 மீன் வாரி வச்சிட்டாரு வறுத்த மீன். ஆமா ஆளு முயப்பான்னு பார்த்தா ஏன்னா 2 மீன் கம்மியா வச்சுக்கிறேன்னு கேக்குறாங்க. ஏமா ஆளு இனிமேட்டு நான் சாப்பாடுக்கே வரமாட்டேன். இனிமேட்டு நான் வரமாட்டேன். நீ தான் வயிறு ஃபுல்லா துண்டு எதுக்கு அப்புறம் ஏன் வர போற? 3 மணிக்கு மேல சோறு கேப்பன்னு தெரியும். உள்ள 2 அணுக்குள்ள சோறு இருக்குது. 2 மட்டுமா சாப்பிடலாம். ஆனால் நம்ம கதாநாயகன் சொல்லு அவன் ஆபத்தில் இருப்பவனை காப்பாற்ற சொன்னதே நீதானா பாவியா? அது அவனுடைய பிறவி குணம். அது மாற்ற முடியாது. ஏய் அப்படிலாம் சொல்லாதடா. குழந்தைங்க இருக்குதுடா. அவன் குழந்தைங்களையே ஒண்ணு கூடி ஊத்திட்டாரு கத்துக்கலான்னு பாக்குறான். ஐயா சொல்றா கோடை முத்து உனக்கு வேலை இல்ல போ. நான் உன்னண்ட வேலை செய்யலையே. ஒண்ணு போனா என்னண்ணா அண்ணன் கூட யாரு அண்ணன் சொல்லு. நீ கோவப்படாத. நீ கோவப்படாத. அது எத்து குத்து அன்னைக்கு தான் வச்சானே. அது எத்து குத்த கேதி தான் நம்மளுக்கு எதிர்க்காக ஒரே ஒரு நன்றி ராஜா சொல்றான். அன்னைக்கு போய் படுத்துக்கினே அன்னைக்கு எல்லாம் மாட்டக்கூடாது படுத்துக்கணும் ராஜா. அன்னைக்கு நாய் கடிச்சிச்சான். வீட்டுல போய் தங்கச்சி நாய் கடிச்சிச்சு. அவங்க தங்கச்சி இவன் தான் சொல்லிக்கிறான். நான் பார்க்க போனப்பா அந்த நாய் என்னையும் கடிச்சிச்சுப்பா. முள்ளுக்கு இருந்து வச்சுக்கிட்டு நாய் கடிச்சிச்சு நம்பாரு. ஏய் அது வெறி நாயா இல்ல சொறி நாயா? அது வெறி நாயா இல்ல நாயா? யார் பாடு காது கேட்கணும் நாடகத்தில் வச்சுக்கணும். காது கேட்கறோம் நாடகத்தில் வச்சுக்கணும். போடா மீன் குழம்பு சாப்பிட்டோமா போன்றா மீன் கிருஷ்ணா ஜென்மே அவள் பறந்து போனாலே என்னை மறந்து போனாலே நான் பார்க்கும் போது கண்களில் இருந்து கவர்ந்து போனாலே அவள் பறந்து
ஆயிட்டான். என் வைத்தியத்தில் சத்தியமா நீ நல்லாவே இருக்க மாட்டேன். நான் உன்னை வச்சுக்கிட்டு இந்த வருஷம் போல எப்படிதான் ஓட்ட போது எனக்கே தெரியல. திரும்ப ஏன்டா வந்து என் உயிர் எடுக்கிறேன்? நாங்க எடுக்கல, நீங்க தான் என் உயிர் எடுக்கிறீங்க. நானா வந்து சந்தோஷமா இருக்க நாங்க முடியவே மாட்டேன். என் உயிர் அந்த மாதிரி தேர் ஒரு நாளைக்கு மறக்க மாட்டேன். கோழிக்கோட்டில் பார்த்துட்டு போய் நாங்க காப்பாற்று அந்த கோயில தேடுற பாட்டு வீட்டுல தெரியும். ரோஜா, நாம் இருவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். எப்படி தெரியுமா? ரோஜா, அண்ணா ஒருவர் மீது